வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பிளான் பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ லைஃப்பில் இருக்கிற இ-ஷீல்டு நெக்ஸ்ட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எந்த வகையான பிளான் அப்படின்னா, இது ஒரு பியூரான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும். டேர்ம் இன்சூரன்ஸோட அவசியம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது அவசியமான ஒன்றுங்க. சரிங்களா? ஸோ அப்போது இந்த பிளானில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நான் லிங்க்டு பிளானு, மார்க்கெட் பேஸ்டு பிளான் கிடையாது. அதே மாதிரி இது நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளானு, போனஸ்லாம் எதுவும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பியூரான டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானுங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏன் வந்து எஸ்பிஐ லைஃப்பில் இருக்கிற இந்த இ-ஷீல்டு நெக்ஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ என்னென்ன ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன கீ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ஸோ இதில் 3 பிளான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லெவல் கவர், இன்க்ரீஸிங் கவர், அதுக்கப்புறம் லெவல் கவர் வித் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பெனிஃபிட். இந்த 3 ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம எந்த ஆப்ஷன்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் லெவல் கவர். ஸோ இந்த லெவல் கவர்னால் என்ன அப்படின்னா, அதாவது பாலிசி காலம் முழுவதுமே ஒரே மாதிரியான கவரேஜ் கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த லெவல் கவர். அதாவது நம்ம பாலிசியில் என்ட்ராவுக்குள்ளே 1 கோடி ரூபாய்க்கு சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா பாலிசி காலம் முழுவதுமே அதே 1 கோடி ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து லெவல் கவர். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸிங் கவர். ஸோ இந்த இன்க்ரீஸிங் கவரில் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு 5 வருஷம் பாலிசி இயர் முடிவுக்குள்ளே 10% வந்து சம் அஷ்யூர்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம இப்போ 1 கோடி ரூபா போட்டிருக்கோம் சம் அஷ்யூர்ட் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் கழித்து அது வந்து 1 கோடியே 10 லட்சமாக மாறுங்க. சரிங்களா? அதாவது இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் கவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது விலையேற்றத்துக்கு தகுந்த மாதிரி கவரேஜ் வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வரணுன்றதுக்காக இன்க்ரீஸிங் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து செகண்ட் ஆப்ஷன். அதாவது எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பேசிக் சம் அஷ்யூர்ட். அதுதான் வந்து இன்க்ரீஸிங் கவர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லெவல் கவர் வித் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பெனிஃபிட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஸோ பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லேயும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 50% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து 1.5 கோடி ரூபாயாக மாறுங்க. சரிங்களா? அதாவது 150% வந்து ஹைக் ஆகும். அது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இது ஃபஸ்ட் மேரேஜ் அப்போது. செகண்ட் மேரேஜுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபார் ஃபஸ்ட் மேரேஜ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கக்குள்ளே 25% ஆஃப் த பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் 1.5 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குள்ள அது வந்து 1.75 லட்சமாக இருக்கும். 1 கோடி 75 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது 25% பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் குழந்தை பிறக்கக்குள்ள திரும்ப ஒரு 25% பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த சார்ட்டில் பார்க்குறாங்க. ஸோ 1 கோடி ரூபாய் பேசிக் சம் அஷ்யூர்டு பாலிசி இயர் 2ல் வந்து கல்யாணம் ஆகுது, அப்போது 1.5 கோடி ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தை பிறகுது, அதுக்கப்புறம் 1 கோடி 75 லட்சமாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் அந்த சார்ட்டில் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வீடு வாங்கக்குள்ள பேசிக் சம் அஷ்யூர்ட்லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அல்லது நம்ம வீடு வாங்கக்குள்ள ஹோம் லோன் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஹோம் லோன் அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து பேசிக் சம் அஷ்யூர்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நம்ம புது வீடு வாங்கக்குள்ள 50% பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதாவது கல்யாணம் ஆகக்குள்ளே ஒரு இன்க்ரீஸு, ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கக்குள்ளே ஒரு 25%, அதுக்கப்புறம் செகண்ட் குழந்தை பிறக்கக்குள்ளே ஒரு 25%, வீடு வாங்கக்குள்ளே ஒரு 50% பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்யூச்சரோட நம்மளோட பெனிஃபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி, நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன், லெவல் கவர் வித் ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பெனிஃபிட். ஸோ அப்போ இந்த பிளானில் எந்த வயசில் மினிமம் என்ட்ரி ஆக முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல் லைஃப்க்கு இந்த பிளானை நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா மினிமம் 45 வயசில் தாங்க என்ட்ரி ஆக முடியும். அதர் தேன் ஹோல் லைஃப் பார்த்தீங்கன்னா மற்ற பாலிசி டேர்முக்கு 18 வயசில் நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் எந்த வயசில் என்ட்ரி ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சிங்கிள் அண்ட் லிமிடெட் ப்ரீமியமுக்கு 65 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆகலாம். ஃபார் ரெகுலர் ப்ரீமியமுக்கு 60 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆகலாம். இதுலேயே ஒரு பெட்டர் ஆஃப் பெனிஃபிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் மேக்ஸிமம் வந்து 55 வயசு வரைக்கும் என்ட்ரி ஆக முடியுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் லிமிடெட் ப்ரீமியம் ரெகுலர் ப்ரீமியமுக்கு 85 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி வாங்கிக்கலாம். ஹோல் லைஃப்க்கு 100 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கே தெரியும்.
ஸோ அதுக்கப்புறம் பேசிக் சம் அஷ்யூர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளானை நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 50 lakhs கம்மி இல்லாத பேசிக் சம் அஷ்யூர்ட் எடுக்கணும். அதர் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், அதாவது பேங்க் அஷூரன்ஸ் இல்லைனா வந்து ஏஜென்சி சேனலில் இல்லைனா ஒரு கார்ப்பரேட் ஏஜென்ட் சேனலில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து 75 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் பேசிக் சம் அஷ்யூர்ட் இதில் வந்து வாங்கணுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஸ்மோக்கர் லைஃபுக்கும் நான் ஸ்மோக்கர் லைஃபுக்கும் வித்தியாசம், வேறு பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஸ்மோக்கருக்கு இந்த பிளானில் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்னா 99 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எடுக்க முடியாதுங்க. ஃபார் நான் ஸ்மோக்கருக்கு நோ லிமிட், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம் எந்தெந்த மோட்ஸ்லாம் நீங்கள் கட்ட முடியும் அப்படின்னா சிங்கிள் ப்ரீமியமாக கட்டிக்கலாம், வருஷம் கட்டிக்கலாம், இல்லை ஆஃப் இயர்லி இல்லை மந்த்லி மோடாக கூட நீங்கள் கட்டிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாலிசி டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பாலிசி டேர்ம் வந்து 5 வருஷம், மேக்ஸிமம் பாலிசி டேர்ம் வந்து ஃபார் சிங்கிள் அண்ட் ரெகுலர் லிமிடெட் ப்ரீமியம்க்கு வந்து 85 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 வயசில் நீங்கள் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா 85 மைனஸ் 20 65 டேர்ம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் ஹோல் லைஃப் வந்து 100 மைனஸ் ஏஜ் அட் என்ட்ரி. ஸோ இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாலிசி டேர்மு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் இன்பில்ட்டாக டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் இருக்குது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜுங்க. சரிங்களா? அப்போ டெர்மினல் இல்னஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு தீர்க்கப்படாமல் குணப்படுத்தப்பட முடியாத வியாதி தான் அது வந்து டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெர்மினல் இல்னஸ், இந்த மாதிரி நோய், தீர்க்கப்பட முடியாத நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைஃப் அஷ்யூர்ட் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளவே இறந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டெத் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, 1 கோடியோ 2 கோடியோ அது முன்னாடியே அக்ஸலரேட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க. ஸோ அதுதான் இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். ஸோ இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மாதிரி நோய்கள் அப்படின்னு அட்வான்ஸ்டு கேன்சரு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு லங் அண்ட் ஹார்ட் டிசீஸ், கிட்னி லிவர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஹன்கின்சன்ஸ் டிசீஸு, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இது மாதிரி சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தீர்க்கப்பட முடியாத வியாதிகள் நம்மளுக்கு வந்துட்டாலும் நம்ம டெத் பெனிஃபிட்டை முன்னாடியே ஆக்ஸலரேட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது எவ்வளோ மேக்ஸிமம் வாங்கலாம் அப்படின்னா அப் டு 2 crores வரைக்கும் வாங்கிக்கலாங்க. அதாவது பேசிக் சம் அஷ்யூர்ட் வந்து 2 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா அந்த பேசிக் சம் அஷ்யூர்ட் ஃபுல்லாகவே 2 கோடி ரூபா வாங்கிக்கலாம். 2 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் பேசிக் சம் அஷ்யூர்ட் இருந்ததுன்னா மேக்ஸிமம் நீங்கள் 2 கோடி தான் வாங்கலாம். அதுக்கப்புறம் டெத் ஆனதுக்கப்புறம் மீதி சம் அஷ்யூர்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டெர்மினல் இல்னஸை நம்ம எப்படிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னா 3 விதமாக வாங்கிக்கலாம். லம்சமாகவும் வாங்கிக்கலாம், அதாவது ஒரே தொகையாக கூட வாங்கிக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸாக வாங்கிக்கலாங்களே. சரிங்களா? அதுவும் இல்லாமல் இல்லை நான் வந்து லம்சமாக வாங்கணும், மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் வரணும் அப்படின்னா 50% அமௌண்ட் வந்து லம்சமாக வாங்கிக்கலாம். அதர் 50% அமௌண்ட் வந்து நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸாக வாங்கிக்கலாம். இது மாதிரி 3 ஆப்ஷன்ஸ்லேயே நீங்கள் டெத் பெனிஃபிட்டும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்டும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இந்த பிளானில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இதில் பெட்டர் ஆஃப் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பாலிசி எடுக்கக்குள்ளே நம்ம மனைவிக்கும் சேர்த்து இதில் வந்து பாலிசி எடுக்கலாங்க. ஓகேங்களா? அதாவது லைஃப் அஷ்யூர்ட் இறந்ததுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. அது மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 25 lakhs வரைக்கும் தான் கொடுக்குறாங்க லிமிட்டடாக. சரிங்களா? அப்போது இதில் ஒரு டவுட் வரலாம். அதாவது ஸ்பௌஸ் வந்து நம்மளுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து கவரேஜ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு அப்புறம் ஸ்பௌஸ் இறந்தால் மட்டும்தான் இந்த 25 lakhs பேசிக் கவரேஜ் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பெட்டர் ஆஃப் பெனிஃபிட். இந்த பெட்டர் ஆஃப் பெனிஃபிட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஹெல்த்தி நான் ஸ்மோக்கர் மேலுக்கு கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வயசு இருக்கிறவருக்கு 10 வருஷத்துக்கு ஒரு பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா மாதமாக, அதாவது வருஷம் வந்து 8589 ரூபா. அதே மாதிரி ஃபீமேல் லைஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா 7990 ரூபா வருது. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா டேர்ம் இன்சூரன்ஸ்லையுமே மேலுக்கு இருக்கிறத விட ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ரெகுலர் ப்ரீமியம்க்கு 30 வயசுக்கு 40 வயசுக்கு 50 வயசுக்கு எவ்வளோ ப்ரீமியம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸிங் கவர்லேயும் கொடுத்துருக்காங்க டேபிளர் காலம். ஸோ அதே மாதிரி வந்து ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பெனிஃபிட்லேயும் ப்ரீமியம்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் இந்த பிளானில் எக்ஸ்டர்னலாக ரைடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 ரைடர்ஸ். ஒரு ரைடர் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர், அதாவது ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரைடர் சம்மர்ஷூட் எவ்வளவோ அதை வந்து நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு கையோ ஒரு காலோ செயலிழந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்டல் டோட்டல் அண்ட் பர்மனன்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். ஸோ இந்த ரைடர்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ரைடர் சம்மர்ஷூட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ஸோ அந்த சம்மர்ஷூட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ரைடர்ஸுமே இதில் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. வேணும்னா அந்த 2 ரைடர்ஸுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி வாங்கிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெய்ட் அப் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் ப்ரீமியம்க்கு வந்து பெய்ட் அப் பெனிஃபிட் கிடையாதுங்க. அதாவது பெய்ட் அப் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 10 வருஷம் மட்டும் தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் 11வது வருஷத்துலேருந்து நீங்கள் கட்டலை அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அதுதான் வந்து பெய்ட் ஆஃப் பெனிஃபிட்டு. ரெகுலராக நீங்கள் ப்ரீமியம் கட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பெய்ட் ஆஃப் பெனிஃபிட்டில் எந்தவித டெத் பெனிஃபிட் வராது. ஃபார் லிமிட்டட் ப்ரீமியம்க்கு இவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதாவது சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் இன்ட்டு நம்பர் ஆஃப் ப்ரீமியம்ஸ் பெய்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரீமியம்ஸ். அதாவது நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அதில் எவ்வளோ ப்ரீமியம்ஸ் பே பண்ணியிருக்கீங்க இன்ட்டு உங்களோட சம் அஷ்யூர்டு அதை மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஒரு 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 6 ப்ரீமியம் மட்டும் கட்டியிருக்கீங்க. மொத்த ப்ரீமியம் வந்து ஒரு 12 அப்படின்னா அப்போ 1 கோடி ரூபா இன்ட்டு 6/12 அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா மட்டும் தான் உங்களுக்கு டெத் கவரேஜே கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பெய்ட் ஆஃப் பெனிஃபிட் வந்து ரெகுலர் ப்ரீமியம் கிடையாது, ஒன்லி ஃபார் லிமிட்டட் ப்ரீமியம்க்கு மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்பிஐ லைஃப்பில் வந்து ஜென்ரேட் பண்ண ஒரு கொட்டேஷன் பார்க்கலாங்க. ஒரு 19 வயசு மேல் நான் ஸ்மோக்கர் ரெகுலராக வந்து ப்ரீமியம் கட்டுறாரு, மந்த்லி ப்ரீமியம். சரிங்களா? அப்போ இவருக்கு வந்து எவ்வளோ வந்து சம் அஷ்யூர்ட் அப்படின்னா 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் போட்டிருக்காரு. இவருக்கு பேசிக்காக வந்து 30 வருஷத்துக்கு போட்டிருக்காரு. அப்போ இவரோட ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 624 ரூபா வருது. வித் அப்ளிகபிள் டேக்ஸஸ் வந்து ஒரு 114 ரூபா வருது. ஸோ மொத்தமாக ஒரு மந்த் ஆன் மந்த் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா 739 ரூபா கட்டினா போதுங்க. 1 கோடி ரூபாய்க்கான சம் அஷ்யூர்ட் வந்து இவருக்கு கிடைக்குங்க. சரிங்களா? 30 வருஷத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த பிளானில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஓகேவா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லேகிங் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்து இன்பில்ட்டாக அங்கே வந்து டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சூப்பரான ரைடர் இதில். ஸோ அதுக்கப்புறம் பெட்டர் ஆஃப் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பௌஸுக்கும் வந்து நம்ம கவரேஜ் எடுத்துக்கலாம். அது ஒரு பெட்டரான ஒரு அட்வான்டேஜ் இதில். பட் இந்த பெட்டர் ஆஃப் பெனிஃபிட்டில் மேக்ஸிமம் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25 லட்ச ரூபா வரைக்கும் தான் ஸ்பௌஸுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது மற்ற கம்பெனிஸ் மற்ற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட அதிகமான பெட்டர் ஆஃப் பெனிஃபிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து அஃபோர்டபுள் ப்ரீமியம் தாங்க. மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணக்குள்ள ப்ரீமியம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. சரிங்களா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரில் மற்ற கம்பெனிஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு ஈக்குவலாக வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆக்சிடென்ட்டாக இறந்தார் அப்படின்னா அதே ஈக்குவல் 1 கோடி ரூபாய், அதாவது 2 கோடி ரூபாயை நம்மளுக்கு வந்து டெத் கவரேஜ் கொடுப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. ரைடர் சம் அஷ்யூர்ட் எவ்வளவோ அது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில். அதுக்கப்புறம் இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்ட் டெத்து கிடையாது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் மெச்சூரிட்டி கிடையாது. மற்ற கம்பெனிஸில் மற்ற பிளான்ஸில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. பட் இதில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனே கொடுக்கலங்க. அதாவது ஒரு 40 வருஷம் நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா 40 வருஷமும் நம்மளுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா அந்த 40 வருஷம் என்ன ப்ரீமியம் கட்டியிருக்கோமோ அந்த ப்ரீமியமாக மொத்தமாக கடைசியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன். ஸோ அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் இதில் கிடையாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் வந்து இதில் கிடையாது. ஒன்லி டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் மட்டும்தாங்க இதில் இருக்குது. ஸோ இன்கம் பெனிஃபிட் அண்ட் ஆக்சிடென்ட் டெத் ரைடர் கிடையாது, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் கிடையாது, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இந்த பிளான்லாம் சொல்லலாம். மொத்தமாக ஹோலாக ஒரு ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு. பட் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் இதில் வந்து லேக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க.